அப்ப டிவைன் பிளெஸிங் சர்ச்சுக்கு ஆண்டவர் இந்த வருஷம் சொன்னாரு, நீ மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய். ஹல்லேலூயா. நம்ம பரம்பி பாய போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பெருக செய்ய போகிறார். ஆமென். அப்படி எல்லா காரியங்களிலும் அவர் பெருக்கத்தை உண்டாக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சேர்ந்து பாடும் விசுவாசிக்கிறவர்கள். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவு என்னை கைவிடவே மாட்டீர். எவ்வளவு இது வானத்தின் வாசல். ஏசையா, ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமென். இது வானத்தின் வாசல். ஏசையா, ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல்லீரையா, உடைக்கல் உடைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, தலைவலில உடைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா. தாராளமா நம்பர் ஆண்டவரே. உடைக்கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல்லீரையா, உடைக்கல் நீரையா. ஆராதனை உமக்கே ஆவியானவரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே ஆவியே, ஆராதனை உமக்கே, ஆவே ஆராதனை உமக்கே, வல்லவரே ஆராதனை. ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே ஆவியே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா, ராஜா, நீ செய்த நன்மைகள் எண்ணி துதித்திடுவேன். ஆவே, ராஜா, நீ செய்த நன்மைகள் எண்ணி துதிப்பேன். ஆராதனை ஆராதனை உமக்கே ஆவியே, ஆராதனை உமக்கே இயேசுவே, ஆராதனை உமக்கே. வாழ்க்கைக்கு செய்கிறவரே, ஆராதனை உமக்கே. ஓ, ஆராதனை உமக்கே ஆவியே, ஆராதனை உமக்கே ஆவே, ஆராதனை உமக்கே ஆவே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆமென். என் உயிருள்ள நாளெல்லாம் அவரை புகழ்ந்து பாடு. ஏன் சொன்னா அவர் ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். ஆமென். என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் அடிக்கடி சொல்றது இதுதான், நான் உயிரோடு இருப்பதே பெரிய நன்மை தான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்கு வந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்களில் எனக்கு ஜீவனை தந்து அவருக்கு சாட்சியாய் வைத்திருக்கிறதே பெரிய சாட்சி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னொரு புது பாடலை நாம் பாட போகிறோம். நான் பாடுகிறேன், கற்றுக் கொடுக்கிறேன். அவருக்கு நாட்டில் நம்ம தொடர்ந்து பாடுவோம். இதை நம்ம குரூப்ல நம்ம போட்டு விடணும்னு சொல்ல நான் விசுவாசிக்கிறேன். எல்ஷடாய் என்னும் நாமம் உள்ளவர், எனக்காக யாவையும் செய்பவர், என்றென்றும் என் முன்னே செல்பவர், எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஆமென். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் எல்ஷடாய் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னா சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். அவரால கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அவர் எல்லாமே செய்வார். ஆமென். நான் பாடுகிறேன், என்னோட கூட சேர்ந்து நீங்கள் பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். யெகோவா ஈரே, நீரே என் குறையெல்லாம் நிறைவாக்குவீர். யெகோவா ராஃபா, நீரே என்
சுகம் தருவீர். ஆமென். அவர் கொடுக்கிற சுகம் அது நிரந்தரமானது. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிங்க? ஆமென். இந்த பாடலை பாடும்போது அநேகருடைய சரீரத்துல இருக்கிற பலவீனங்கள் வியாதிகள் வேரோட பட்டு போகும். ஆமென். அநேகருடைய பலவீனங்கள் வியாதிகளை கர்த்தர் அந்த காலவேளையில் சுகம் அளிக்கிறவராய் இருக்கிறார். ஹalleluya. பாடுகிற என்னோடு கூட சேர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். புதிய பாடல் என்னும் நாமம் உள்ளவர், எனக்காக யாவரையும் செய்பவர், என்றென்றும் என் முன்னே செல்பவர், எனக்கு ஒரு குறையும் இல்லை. சொல்லுமா, எல்ஷடா என்னும் நாமம் உள்ளவர், எனக்காக யாவரையும் செய்பவர், எனக்கென்று என்றென்றும் என் முன்னே செல்கின்றார், எனக்கு ஒரு குறையும் இல்லை. பாதுகாத்து என்னை நடத்தினாவே, வனதீரத்தில் நான் நடந்திட்டார், பாதை அணுகாமல் காத்திட்டாரே, நீளத்தை நான் கடந்திட்டாலும் பாதுகாத்து என்னை நடத்தினார். என் குறையெல்லாம் நிறைவாக்குவேர். யெகோவா ராஃபா நீரே, என்றென்றும் சுகம் தருவேர். சொல்லுங்க, என் குறையெல்லாம் நிறைவாக்குவேர். யெகோவா ராஃபா நீரே, என்றென்றும் சுகம் தருவேர், என்றென்றும் சுகம் தருவேர். குறையெல்லாம் நிறைவாக்குவேர். சொல்லுங்க, என்றென்றும் சுகம் தருவேர். குறையெல்லாம் நிறைவாக்குவேர். ஆமென். வெண்கல கதவெல்லாம் உடைத்திட்டாரே, இரும்பு தாழ்பால்களை குறித்திட்டாரே, ஒளிப்பீடத்தின் புதையலெல்லாம் பொக்கிஷமாய் எனக்கு தந்திட்டாரே. வெண்கல கதவெல்லாம் உடைத்திட்டாரே, இரும்பு தாழ்பால்களை குறித்திட்டாரே, ஒளிப்பீடத்தின் புதையலெல்லாம் பொக்கிஷமாய் எனக்கு தந்திட்டாரே. யெகோவா ஈரே நீரே, என் குறையெல்லாம் நிறைவாக்குவேர். யெகோவா ராஃபா நீரே, என்றென்றும் சுகம் தருவேர். ஆமென். யெகோவா ஈரே நீரே, என் குறையெல்லாம் நிறைவாக்குவேர். ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா நீரே, என்றும் சுகம் தருவேர்.
வனாந்திரத்தில் நான் நடந்திட்டாலும் வாதை அணுகாமல் காத்திட்டீரே. ஆமென். பாலை நிலத்தில் நான் கடந்திட்டாலும் பாதுகாத்து என்னை நடத்தினாரே. ஹalleluya. நீங்க எங்க நடக்கிறீங்கன்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்கன்றது பிரச்சனை கிடையாது. ஏன்னு சொன்னா அந்த சூழ்நிலை ஒருபோதும், அந்த பாதை ஒருபோதும் உங்களை மேற்கொள்ள முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஏன்னு சொன்னா உங்க கூட யார் இருக்கிறான்றதான் முக்கியம். ஹalleluya. எல் ஷடாய் உங்க கூட இருக்கிறார். ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் நடத்தக்கூடிய வல்லமை பொருந்திய ஆண்டவர். அதனாலதான் சங்கீதக்காரன் தாவீது ஒண்ணுமில்லாத நேரத்துல சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் என்ன பண்ண மாட்டேன், தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஹalleluya. I shall not want. ஆமென். Hallelujah. He is my shepherd. Hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்களுடைய மேய்ப்பராய் இருக்கிறபடினால நீங்க குறைவுபட்டு போக மாட்டீங்க. ஆமென். மறுபடியும் பாட போகிறோம். பள்ளத்தாக்கு வனாந்திரத்தில் நான் நடந்திட்டாலும் வாதை அணுகாமல் என்னை காக்கிற ஒரு தேவன் என்னோட கூட இருக்கிறார். ஆமென். பாலை நிலத்தை நான் கடந்திட்டாலும் பாதுகாத்து என்னை நடத்திடுவார். ஆமென். பாலைவனத்துல ஒரு சோர்ஸுமே இல்ல பாருங்க, ஆனா அங்கேயும் நடத்தக்கூடிய ஒருவர் நம்மோட கூட இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கையில தட்டி உற்சாகமா ஹalleluya.
karabala tunaraba diolo naraba lagarala naraba ஓரிகா பலத நரபா diolo naraba அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் யெகோவா ஈரே நீரே என் குறையெல்லாம் நிறைவாக்குவீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? யெகோவா ராஃபா நீரே என்றென்றும் என்றென்றும் சுகம் தருவீர். யெகோவா ஈரே யெகோவா ஈரே நீரே என் குறையெல்லாம் நிறைவாக்குவீர். யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா நீரே என்றென்றும் சுகம் தருவீர். என்றென்றும் சுகம் தருவீர். குறையெல்லாம் நிறைவாக்குவீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க குறையெல்லாம் நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில பாடிக்கொண்டே இருக்கும் போது உங்க அற்புத சுகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். உங்களுக்கான சுகம் உங்களை தேடி வருகிறது. ஆமென். அவர் யெகோவா ராஃபா, நிரந்தரமான சுகம். ஹல்லேலூயா. அவர் கொடுக்கிற எல்லாமே நிரந்தரம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால்தான் சொன்னாரு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என்னுடைய சமாதானம். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணம் ஆனீர்கள். உங்கள் சரீரம் இப்போது குணமாக்கப்பட்ட சரீரமாய் மாறுகிறது. சரீர அவைகள்ல காணப்படுகிற சில பலவீனங்களை இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் இப்போது சுகமாக்குகிறார். தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே நீரே குறையெல்லாம் நிறைவாக்குவீர். யெகோவா ராஃபா நீரே என்றென்றும் சுகம் தருவீர். யெகோவா ஈரே நீரே என் குறையெல்லாம் நிறைவாக்குவீர். இந்த காலை வேளையில யெகோவா ராஃபா நீரே என்றென்றும் என்றென்றும் சுகம் தருவீர். என்றென்றும் சுகம் தருவீர். எத்தனை பேருக்கு வேணும்? என் குறையெல்லாம் நிறைவாக்குவீர். ஹல்லேலூயா. ஒரு நிரந்தர சுகம் இந்த நாள் முதல் உங்கள் வாழ்க்கையில் உண்டாயிருக்கும். எதெல்லாம் குறைவா உங்க வாழ்க்கையில் இருக்கிறதோ யெகோவா ஈரே பார்த்துக் கொள்வார். ஆபிரகாம் கிட்ட ஈசாக்கு கேட்கிறான், அப்பா பலி செலுத்துவதற்கு விறகுகள் இருக்கிறது, மழையும் வந்து விட்டது, ஆடு எங்க அப்படின் போது ஆபிரகாம் விசுவாசத்துல ஒரு பதில் சொல்றான், ஓ கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். உங்களுக்கான அற்புதம் ஓ கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இந்த காலவேளையில யெகோவா ஈரே உங்கள் குடும்பத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார், உங்கள் பிள்ளைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார், உங்கள் சூழ்நிலைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஓ உங்களுக்கான அற்புதம் இன்றைய காலவேளையில அவராலே கூடும். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கான அற்புதத்தை உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறார். யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. நிக்கமரா கோரமரா கோரமரா. நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எல் ஷடாய், சர்வவல்லவர். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அதிகாரம் 19ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் புலம்பிக் கொண்டிருக்கிற வேளையில, நான் இத்தனை வயதாயிடுச்சு, இன்னும் எனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லும் போது ஆண்டவர் தரிசனத்துல தோன்றி ஆபிரகாமுக்கு சொன்னார், ஆபிரகாமே பயப்படாதே, நான் சர்வவல்லமை தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஓ என்னால் செய்யப்படாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லையே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் சொல்றீங்க, என் கையை விட்டு போயிடுச்சு, எனக்கு வர வேண்டிய நன்மை வரல, என் சூழ்நிலை எல்லாம் மாறிவிட்டது, ஓ இனிமேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் சொல்றேன், யெகோவா ஈரே அவர் பார்த்துக் கொள்வார்னு சொல்லுங்க. ஆமென். உங்க உறவுகள் உங்களுக்கு உதவி செய்யவில்லையா? நண்பர்கள் உதவி செய்யவில்லையா? நம்பினவர்கள் உதவி செய்யவில்லையா? யெகோவா ஈரே அவருடைய கையில விட்டு கொடுங்க. அவர் உங்களுடைய எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இந்த காலவேளை உங்களுக்குரியதை அவர் உங்களிடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பார். யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்திலே உங்களுக்குரிய காரியங்கள் பார்த்துக் கொள்ளப்படும். டாக்டர் கிட்ட போயிட்டேன், எத்தனையோ மருந்துகளை சாப்பிட்டு பார்த்துட்டேன், ஆனா சுகம் கிடைக்கல. ஓ ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா இந்த காலவேளையில அவர் சுகத்தின் தேவன். ஹல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்துல சுகம் உண்டா இருக்கும், தெய்வீக பலன் உண்டா இருக்கும், ஓ குறையாத உன்னதத்தின் சுகம் உண்டா இருக்கும். இந்த காலவேளை உங்கள் வீடுகளில ஒரு தெய்வீக சுகம் பரம்பி பாய்வதாக, வாதை கூடாது, அணுகாது, பொல்லாப்பு நேரிடாத வார்த்தை உங்க வாழ்க்கை அப்படியே பழிப்பதாக. யெகோவா ஈரே நீரே என் குறையெல்லாம் நிறைவாக்குவீர். அறிக்கை செய்ய பார்க்கலாம். யெகோவா ராஃபா நீரே
வருவீர், என் குறையெல்லாம் நிறைவாக்குவீர். ஆமென். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுதே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுதே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுதே. முடியாததும் சாத்தியமாகுதே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுதே. முடியாததும் சாத்தியமாகுதே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, வனாந்தீரம் வயல்வெளியாகுதே. பாழானதும் பயிர் நிலமாகுதே. வனாந்தீரம் வயல்வெளியாகுதே. பாழானதும் பயிர் நிலமாகுதே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுதே. முடியாததும் சாத்தியமாகுதே. இயேசுவே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுதே. முடியாததும் சாத்தியமாகுதே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, இந்த காலை வேளையில நிறைவானவர் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் விட்டு கொடுக்க விரும்புறீங்க? நிறைவானவர் அவர் உங்கள் நடுவில் கிரியை செய்ய விரும்புகிறார். அவர் குறைவுகளின் மத்தியில் தான் அசைவாடுவார். ஏன் சொன்னா குறைவுதான் அவரால் நிறைவாக்க முடியும். ஹல்லேலூயா. குறைவுகளை நிறைவாக்குவதற்காக அவர் குறைவுகளின் மத்தியில் அசைவாடுகிறார். குறைவுகளை நிறைவாக்கி நிறைவுள்ளதை இன்னும் நிறைவுள்ளதாய் மாற்றுகிறவர். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. மகிமையின் மேல் மகிமை, நிறைவுகளின் மேல் நிறைவு, பெருக்கத்தின் மேல் பெருக்கம். ஓ, தேவன் அப்படித்தான் கொண்டு போக விரும்புகிறார். நீங்கள் நானும் குறைவை விட்டு வெளியே வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காலங்களில் உங்கள் வாழ்க்கையில எது உங்கள் வாழ்க்கையில மிக அதிக குறைவுகளாய் இருக்கிறதோ அதிலே தேவன் கிரியை செய்ய விரும்புகிறார். ஆவியானவர் கிரியை செய்ய விரும்புகிறார். விட்டு கொடுங்க. ஆவியானவரே, என்னுடைய காரியத்தை இனி நான் போராட போவதில்லை. இனி நான் இதை கையில் எடுத்து ஆண்டவரே போராட போவதில்லை. இதை குறித்து நான் இனி பாரப்படுவதில்லை. இதை குறித்து நான் கவலைப்பட போவதில்லை. ஏனென்று சொன்னால் இதை நீர் பார்த்துக் கொள்ள போகிறீர். இந்த தோல்வியான சூழ்நிலையில, இந்த குறைவான காரியங்கள்ல கர்த்தருடைய கரம் இறங்கி நிறைவை கொண்டு வர போகிறவருடைய நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவர். வேதத்தை அப்படித்தான் வாசிக்கிறோம். ஆபிரகாம் தன் சரீரம் குறைவுள்ளது என்று அவன் எண்ணாமல், தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் எண்ணவில்லை. ஆனால் அதற்கு மாறாக ஒன்றை செய்தான். நான் விசுவாசிக்கிற தேவன் அவர் சொன்னதை செய்து முடிப்பார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ஹல்லேலூயா. தேவனை துதித்தான், தேவனுக்கு நன்றி சொன்னான். என் சரீரத்தை பார்க்கும்போது நடக்காதுதான், என் சாராளுடைய சரீரத்தை பார்க்கும்போது நடக்காதுதான், ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அதை நடப்பிக்கும் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி தேவனுக்கு நன்றி சொன்னான். தேவரீர் என்னால முடியாதுதான், என்னுடைய முயற்சினால முடியாது, என்னுடைய காரியங்களினால முடியாது, என்னுடைய கையின் கிரியைகளினால முடியாது, ஆனால்
வல்லவனானார். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே ஈசாக்கை பெற்றெடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இந்த காலவேளை உங்களால முயன்று முடியாது இருக்கிற அநேக காரியங்களை ஆவியானவர் கையில் ஒப்பு கொடுத்து விடுங்க. அவர் வரும்போது சகலவற்றையும் அவரால் நிறைவாக்க முடியும். எல்லாவற்றையும் நிறைவாக அவரால் மாற்ற முடியும். அவரால் மாற்ற முடியாதது என்று ஒன்றுமில்லை. இந்த காலவேளை உங்க வாழ்க்கையில நிறைவை கொண்டு வர விரும்புகிற ஒரு ஆவியானவர் உங்களோட கூட தங்கி இருக்கிறார். அவரை நம்ப ஆரம்பிங்க, அவரை விசுவாசிக்க ஆரம்பிங்க, அவரை பற்றி கொள்ள ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தாழ்வுகளால் சுகமானே. யெகோவா ஷம்மா, என்னோடு இருக்கு. என் தேவையெல்லாம் சந்திப்பேன். நீர் மாற்றும் போதும், நீர் மாற்றும் போதும், நீர் மாற்றும் போதும் எனக்கு. ஓ, நீர் மாற்றும் போதும். ஆவியானவரே, நீர் மாற்றும் போதும், நீர் மாற்றும் போதும் எனக்கு. யெகோவா எலோகிம், சிருஷ்டிப்பின் தேவனா, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா எல் ஷடாய், வல்லமையின் தேவனா, உம்மை போலொரு தெய்வமில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்து என் உள்ளத்திலே. நீர் மாற்றும் போதும், நீர் மாற்றும் போதும், நீர் மாற்றும் போதும் எனக்கு. ஓ, நீர் மாற்றும் போதும். ஆவியானவரே, நீர் மாற்றும் போதும், நீர் மாற்றும் போதும் எனக்கு. ஆமே, நீர் மாற்றும் போதும். இயேசையா, நீர் மாற்றும் போதும், நீர் மாற்றும் போதும் எனக்கு. ஓ, நீர் மாற்றும் போதும், நீர் மாற்றும் போதும், நீர் மாற்றும் போதும் எனக்கு. இந்த கால வேளையில அவர் மாத்திரமே போதுமானவர். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். வருஷத்தின் நடுவிலே நிற்கிறோம். வேதம் சொல்லுகிறது, வருஷத்தின் நடுவிலே அவர் தமது கிரியைகளை உயிர்ப்பிக்கிறார். இந்த கால வேளையில விசுவாசிக்கிற உங்க வாழ்க்கையில நம்முடைய கிரியைகளை உயிர்ப்பிக்கிறார். ஏமாற்றப்பட்டதை போல உணர்ந்து கொண்டிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. உங்களை ஏமாற்ற ஒருவனாலும் முடியாது. தாவீது கிட்ட இருந்து அமலேக்கியன் பறித்துக் கொண்டு போனதை அவன் திரும்ப போய் சிறியதாகிலும் பெரியதாகிலும் ஒன்றும் குறைவிடாமல் சகலவற்றையும் திருப்பிக் கொண்டான். 1 சாமுவேல் 30 வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது மீதியானியர் பல வருஷமாய் பட்சித்து போட்ட அநேக அறுவடைகளை, அநேக நன்மைகளை ஓவர் நைட்ல ஒரே ஆளை முறியடிக்கிறது போல ஒட்டுமொத்த மீதியானியரையும் கிதியோனை கொண்டு கர்த்தர் முறியடித்து எதெல்லாம் எத்தனை வருஷமா பறித்து கொண்டு போனானோ எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படி செய்தார்.
பறிக்கப்பட்டது. ஹalleluya. நான் சொல்றேன், உங்களுடைய காரியங்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஹalleluya. உங்களுடையது உங்களுக்கு வந்து சேரும். ஆமென். அமலேக்கியன் கொள்ளை கொண்டு போனது, பெலிஸ்தியன் கொள்ளை கொண்டு போனது, எகிப்தியன் கொள்ளை கொண்டு போனது எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப உங்கள் கரங்களிலே கொடுப்பார். ஏனென்று சொன்னால், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ளவர். அவரால் எல்லாமே செய்ய முடியும். ஒரே ராத்திரியில 430 வருஷம் கிடைக்காத பொக்கிஷம், செல்வம், வருமானம், 430 வருஷம் கிடைக்காத சம்பளம், 430 வருஷம் கிடைக்காத இன்கிரிமென்ட், ப்ரமோஷன்ஸ் எல்லாமே சேர்த்து ஓவர் நைட்ல எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கிளம்பும் போது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள். ஹalleluya. இந்த காலவேளை உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை எதிர்பாருங்கள். அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எல்லா தடைகள் உடைக்கப்படும். ஆவியானவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். தடைகளை உடைத்து போடுகிற உங்களுக்கு முன்பாக போகிறார். எல்லா கட்டுகளை உடைத்து உங்களுக்கான புதிய வாசலை திறக்கிறார். இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது என்று சொல்லி இருக்கிறாரே. உங்க வாழ்க்கையில் அநேக புதிய வாசலை கர்த்தர் திறப்பதை உங்கள் கண்களை திறந்து பார்க்க ஆரம்பிங்கள். ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்க்க ஆரம்பிங்கள். புதிய வாசல்கள் வழியாய் போக பிரவேசிக்க ஆரம்பிங்கள். புதிய வாசல்களை சுதந்திரிக்க ஆரம்பிங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். உங்களுக்கான வாசல்கள் திறக்கப்படுகிறது. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களுக்குரிய வாசலை திறக்க ஆரம்பிக்கும். நம்புறீங்க? உங்க மேல இருக்கிற அபிஷேகம் பெரிய காரியங்களை செய்யக்கூடியது. பயப்படாதீங்க. எலியா கிட்ட வந்து வேலைக்காரன் சொல்றான், ஐயோ நம்ம அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, நம்ம சுற்றிலுமாய் சீரியர் படை சூழ்ந்து இருக்கிறது. எலியா சொன்னான், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹalleluya, ஹalleluya. உங்களை சுற்றிலும் உங்களுக்கு எதிராக நிறைய பேர் பலம் மிக்கவர்களாம் நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா அதை விட பலம் உள்ள, அதை விட ஹalleluya சக்தி வாய்ந்த, அதை விட சர்வவல்லமையுள்ள ஒரு தேவன் உங்களோட கூட இருக்கிறார். அவரும் அவருடைய சேனைகளும் நம்மோடு கூட தங்கி இருக்கிறபடினால நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் தோற்று போவதில்லை, நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். இந்த காலவேளை சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை தான், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு ஆவியே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. தகப்பனே, இந்த காலவேளை நீ ஒருவரே போதுமானவர், நீ ஒருவரே போதுமானவர். எங்க வாழ்க்கைக்கு, எங்கள் குடும்பத்துக்கு, எதிர்காலத்துக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றிலும் நீ போதுமானவராக இருக்க நமக்கு நன்றி சொல்றேன். எங்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்டதை ஆண்டவரே, இந்த வாக்குதத்தம் சொன்னீங்களே, பட்சித்த வருஷங்களின் விளைவை நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன். வெட்டுக்கிளிகளும் மொசுக்குட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்து போட்ட வருஷங்களின் விளைவை நான் உனக்கு திரும்ப கொடுப்பேன்னு சொன்னீங்களப்பா. பறிக்கப்பட்ட வருஷங்களின் விளைவு திரும்ப